ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாயத்துடைய பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா எப்படி புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி ரேஷன் கார்டு இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, ஸோ விவசாய வாங்கிய அனைத்து வகையான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே கொடுத்துருக்காங்க. நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட்னா இந்த அப்டேட்டை நம்ம சொல்லலாம். ஸோ நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டை அரசு தரப்புல வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் இந்த நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன்கள் அனைத்துமே சில விதிமுறைகளுக்கு வகுக்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. புதிதாக கடன் வழங்குவாங்களா அப்படின்ற கேள்விக்குறிக்கு ஒரு முக்கியமான பதில் நமக்கு கிடைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புதுசா கடன் கிடைக்குமா, புதுசா கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. பயிர்க்கடன், நகைக்கடன், அடமான கடன் தள்ளுபடி தொகையில் 1104 கோடியை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதி சுமையில் இருந்த வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2185 கோடி ரூபாய் ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்துள்ளதுங்க. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 21 2021 நிலவரப்படி கூட்டுறவு விவசாயிகள் பெற்ற பயிர் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதல்வர் பழனிசாமி 110 விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி 16,43,347 விவசாயிகள் பயிர் நகைக்கடன் அடமான தொகை 12,110 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டதுங்க. ஸோ இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. ஸோ 3,200 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 32 விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கி கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்ததுங்க. இதையடுத்து தமிழக அரசு 1,104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்தது. மீதமுள்ள 2,185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2,185 கோடியை ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் வழங்கியிருக்குங்க. ஸோ நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வை அறிவிச்சிருக்காங்க. மத்திய கூட்டுறவு அதிகாரி ஒருவர் கூறினார், நிதி சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு 1,104 கோடியை விடுவித்தது வங்கிகளுக்கு ஏற்பட இருந்த நிதி இழப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும். இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்படும் அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஊட்டி, நீலகிரியில் உள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள தேர்தல் எதிரொலியை அடுத்து நகை கடன் வழங்குவது படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதுங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் ஆகிய தாலுகாக்களில் 77 தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. வங்கி செயலாளர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் 50 சங்கங்களில் 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினராக உள்ளனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன், உரக்கடன், கறவை மாடு கடன் உள்ளிட்ட கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மலை, காய்கறி, தேயிலை விவசாயம் உள்ளிட்ட பிற தேவைகளுக்கும் கடன் பெற நகைக்கடன் பெற கிராம அருகில் உள்ள தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தை விவசாயிகள் நாடி செல்கின்றனர். ஒருவர் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். மேலும் அந்தந்த வங்கிகளின் பண பரிவர்த்தனையை பொறுத்து நகை கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. தேர்தல் எதிரொலியா இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு நகை கடன் பண பரிவர்த்தனை மூலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. வங்கியின் செயல்பாடு பொறுத்து நகை கடனுக்கான பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க தேர்தல் அடிப்படையில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வரதுக்கு இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றாரு, 2021 தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த 5 சவரனுக்குள்ளார தள்ளுபடி கிடைச்சு சொன்னாங்களே. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி கிடைக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா நகை கடனே வாங்க மாட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா இதற்கு எல்லாத்துக்கும் விரைவில் பதில் கொடுப்பாருன்றதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இந்த பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய கடன்கள் அனைத்து தள்ளுபடி செய்யப்படும் குறிப்பிட்டதுனால இதற்குண்டான அறிவிப்பை நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நகை கடன், விவசாய கடன், எல்லா அனைத்து வகையான கடன்களும் விரைவில் தள்ளுபடி செய்யப்படும். இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு இன்னும் சில தினங்களை எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாயத்துடைய பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி ரேஷன் கார்டு இருக்கிற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, ஸோ விவசாய வாங்கிய அனைத்து வகையான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே கொடுத்துருக்காங்க. நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட்னா இந்த அப்டேட்டை நம்ம சொல்லலாம். ஸோ நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டை அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் இந்த நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன்கள் அனைத்துமே சில விதிமுறைகளுக்கு வகுக்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. புதிதாக கடன் வழங்குவாங்களா அப்படின்ற கேள்விக்குறிக்கு ஒரு முக்கியமான பதில் நமக்கு கிடைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசா கடன் கிடைக்குமா, புதுசா கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. பயிர்க்கடன், நகைக்கடன், அடமான கடன் தள்ளுபடி தொகையில் 1104 கோடியை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதி சுமையில் இருந்த வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2185 கோடி ரூபாய் ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்துள்ளதுங்க. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 21 2021 நிலவரப்படி கூட்டுறவு விவசாயிகள் பெற்ற பயிர் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதல்வர் பழனிசாமி 110 விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி 16,43,347 விவசாயிகள் பயிர் நகைக்கடன் அடமான தொகை 12,110 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டதுங்க. ஸோ இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. ஸோ 3,200 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 31 விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கி கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருங்க. இதையடுத்து தமிழக அரசு 1,104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்தது. மீதமுள்ள 2,185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2,185 கோடியை ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் வழங்கியிருக்குங்க. ஸோ நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வை அறிவிச்சிருக்காங்க. மத்திய கூட்டுறவு அதிகாரி ஒருவர் கூறினார், நிதி சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு 1,104 கோடியை விடுவித்தது வங்கிகளுக்கு ஏற்பட இருந்த நிதி இழப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும். இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஊட்டி, நீலகிரியில் உள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள தேர்தல் எதிரொலியை அடுத்து நகை கடன் வழங்குவது படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதுங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் ஆகிய தாலுகாக்களில் 77 தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. வங்கி செயலாளர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் 50 சங்கங்களில் 50,000க்கும் மேற்பட்ட உறுப்பினராக உள்ளனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன், உரக்கடன், கறவை மாடு கடன் உள்ளிட்ட கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மலை, காய்கறி, தேயிலை விவசாயம் உள்ளிட்ட பிற தேவைகளுக்கும் கடன் பெற நகை கடன் பெற கிராம அருகில் உள்ள தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தை விவசாயிகள் நாடி செல்கின்றனர். ஒருவர் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். மேலும் அந்தந்த வங்கிகளின் பண பரிவர்த்தனை பொறுத்து நகை கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. தேர்தல் எதிரொலியா இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு நகை கடன் பண பரிவர்த்தனை மூலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. வங்கியின் செயல்பாடு பொறுத்து நகை கடனுக்கான பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க தேர்தல் அடிப்படையில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரதுக்கு இன்னும் 11 மாதம் தான் இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றாரு, 2021 தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த 5 சவரனுக்குள்ளார தள்ளுபடி கிடைச்சு சொன்னாங்களே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி கிடைக்குமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகை கடனே வாங்க மாட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எல்லாத்துக்கும் விரைவில் பதில் கொடுப்பாருன்றதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இந்த பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய கடன்கள் அனைத்து தள்ளுபடி செய்யப்படும் குறிப்பிட்டதுனால இதற்குண்டான அறிவிப்பை நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நகை கடன், விவசாய கடன், எல்லா அனைத்து வகையான கடன்களும் விரைவில் தள்ளுபடி செய்யப்படும். இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள்.